சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அடிபட்டும் அடங்க மாட்டேங்கிறாப்ல. அவருக்கு கற்பனையில வேறயா வந்து பார்த்தீங்கன்னா, அலைப்பாயுதே சாங்லேருந்து காதல் சடுகுடு அந்த பாட்டுக்கு 2 பேரும் ரொமான்டிக்கா பெட்ல டான்ஸ் ஆடுற மாதிரி நம்ம ஆறுமுகம் கனவு கண்டு அத பைரவிகிட்டயே சொல்றாப்ல. பைரவிக்கு கோவம் வந்து ஆறுமுகத்த போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இருந்தாலும் பைரவியும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அக்கபக்கத்துல இவங்களோட ஜோடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க கோர்ட்ட காமிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, சினேகாவையும் சிவாவையும் கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம சினேகா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவா என்னையும் காதலிச்சு ஏமாத்திட்டாப்புல. விருப்பமே இல்லாத சிந்துவ வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் தாலி கட்டியிருக்கிறாப்புல. இப்ப இவங்க கல்யாணத்த செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த சிந்துவும் தப்பிச்சுக்குவா. என்னோட ஆசையும் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சிந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம சிந்து என்ன பொய் சொல்லியிருக்கிறாங்க, என்னைய சிவா கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ணினாரு. என்னோட விருப்பமே இல்லாம அப்படின்னு தானே பொய் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அத சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சினேகா. இப்ப ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துவ கூப்பிட்டு, "என்னம்மா சொல்ற நீனு?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. என்னாலலாம் சிவாவ விட்டு இருக்க முடியாது. என்னோட கல்யாணத்த ரத்து பண்ணாதீங்க." அப்படின்னு சிந்து சொல்ல, இதுக்கப்புறம் நேரா வந்து சிவா கிட்ட தான் வருது. சிவா கிட்ட கேள்வி கேட்குறாப்புல நம்ம நீதிபதி. நம்ம சிவா எதுவுமே சொல்ல முடியாம வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்காப்புல. "என்னால சிந்துவ தவிர வேற யாரையும் அதாவது சினேகாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்றாப்புல. "நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா, உனக்கு தண்டனை அதிகமா தான் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாப்புல. அது மட்டும் இல்ல, நாளைக்கு கேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒத்தி வச்சிடுறாப்புல. நாளைக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சாம்பிள இன்னைக்கே காமிச்சிடுறாங்க. அதாவது சினேகாவோட அப்பாவுக்கும் தெரியாம யாரோ ஒருத்தவங்க கோமாவுல வச்சிருக்கிறாங்க. கோமாவுல இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவர ஒரு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பா பூட்டி தான் வச்சிருக்கிறாப்புல அவரோட ஃப்ரெண்டாட்டுக்கு. ஆனா வந்து சினேகாவோட அப்பா ஆள் போட்டு அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை தூக்கிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் மூலியமா தான் நம்ம சிவா தப்பிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனிமேக்கு நாளைக்கு தானே கேஸு. இங்க நம்ம பெரியம்மா அதாவது அன்னபூர்ணி கூப்பிட்டு சிந்துவ உண்மை என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்க, சிந்து எங்க உண்மை சொல்லிட போறாளோன்னு சிவா வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.